என் கூட வந்து என்னை விட்டுட்டு வருவியான்னு கேட்கணும்னு தோணும். ஆனால் உனக்கு ரிஸ்க் ஆகிடும்னு நான் கேட்காமலே விட்டுருவேன். தெரியல மதன், நம்ம இன்னும் எத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட போறோம்னு. எங்கடா இங்க? இதுக்காக தான் 1.5 மணி நேரமா ஃபோன் எடுக்காம இருந்தியா? சர்ப்ரைஸ். மண்ணாங்கட்டி சர்ப்ரைஸ். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்லயும் என் வீட்லயும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும், கவலைப்படாத. ஏண்டி ஏன் லேட்டு? இவ்வளோ நேரம் அடி வரத்துக்கு? மா ஸ்பெஷல் கிளாஸ்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. ஒரு நிமிஷம் இல்லை. என்ன நெத்தியில குங்குமம்? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். ஏய் செல்லாக்குட்டி, நான் இங்கே சேஃபாக வந்துட்டேன். நீ எங்கே சேஃப் தானே? ஹலோ பிரியா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? வீட்டில் வீட்டில் என்னடி சொல்லி தொலை, பயமாக இருக்கு எனக்கு. பயந்துட்டியா? புரியல. மாட்டிக்கிட்டேன்னு சும்மா தான் சொன்னேன். நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஏ மென்டல் அறிவில்லை உனக்கு? எதில் விளையாடணும் விவஸ்தை இல்லை? டேய் சீ, நான் சொல்றத ஃபுல்லா கேளு. ஆக்சுவலி மாட்டிருப்பேன், ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டேன். என்ன சொல்ற? ஏண்டா குங்குமம் வச்சு விட்டல, அதை அழிச்சு விடணும் ஞாபகப்படுத்த மாட்டேன்? லூசு. ஐயோ, அதான் பார்த்துட்டாங்களா? ஆமா, தொக்கா மாட்டிக்கிட்டேன். சரி, எப்படிதான் தப்பிச்சா அப்புறம்? ஒரு நிமிஷம் இல்லை. என்ன நெத்தியில குங்குமம்? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். கோயிலுக்கு போனியா? ஆமாம்மா, கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். பொட்டை எங்கே வைக்கணும்னு தெரியாதா? கல்யாணம் ஆனவங்க தான் இங்கே வைக்கணும். போ, முதல்ல அலைய போ. சரிம்மா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. நல்ல வேலை. ஏண்டி நானா வச்சு விட்டேன்? நீ வைக்க சொன்ன, நான் வச்சேன். அப்ப நீ தானே கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். சரி விடுடா. அப்பா, ஆக்சுவலாக இது நம்மளுக்கு கிடைச்சா வார்னிங் மாதிரி. பிரியா, இனிமேல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம், சரியா? சரி. அப்புறம் உன் தம்பிக்கு நம்ம விஷயம் தெரியுமா? தெரியும் தான் நினைக்கிறேன். ஆனா தெரியாத மாதிரி காட்டிக்கிறேன்டா வீட்டில். தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டிலலாம் சொல்ல மாட்டான். சரி, உன் தம்பி என்ன ஓவரா பண்ணுறான்? என்ன கொழுப்பா உனக்கு? ஏய், என் தம்பி என்னடா பண்ண உன்ன? பின்னென்ன, மாமான்னு கூப்பிட வேண்டிய என்ன அண்ணான்னு கூப்பிட்றான்? சொல்லலையா அவனுக்கு என்ன மாமான்னு கூப்பிடணும்னு? சொல்லி வைனா. கூப்பிட சொல்கிறேன் சார். மதன், மிஸ் யூடா. இதை மட்டும் சொல்லு, லவ்யூன்னு கேட்டால் மட்டும் சொல்லாத. தலைவரே சொல்லுவேன் தலைவரே, சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொல்லுவேன். சரி, என்னமோ. பை. சரி, ஓகே. கேர்ள் ஃப்ரெண்டு போல. ப்ரோ என்ன இன்டர்வியூவா? ஆமாம் ப்ரோ. வேலை கிடைச்சிச்சா? இல்லை ப்ரோ, கிடைக்கல. ஐயோ, மாட்டினீங்க. எப்படியும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு சீக்கிரம் வேலைக்கு போ, அப்போ தான் எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க முடியும், அப்போ தான் நமக்கு கல்யாணமே நடக்கும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இல்லை ப்ரோ, அதுதான் கிடையாது. என் ஆள் டோட்டலாக வேற ப்ரோ. இங்கேயாண்டி நிக்கிற, வாடி போலாம். என்னதாண்டி உன் பிரச்சனை? நீ தான் பிரச்சனை, நீ மட்டும் தான் என் பிரச்சனை. ஐயோ கடவுளே, நான் படிச்ச ஸ்கூல்ல தான் இவனும் படிக்கணுமா? படிச்சது மட்டும் இல்லாம போய் இந்த மூச்சு போய் லவ் பண்ணிருக்கேனே. அழகா இருக்கேன்ல, அதான்.
இல்லை. என்னல? அழகா இல்லை. டேய், உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? நமக்கு கல்யாண வயசு ஆகுதுடா. இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. என்ன என்னடி பண்ண சொல்ற? ஒழுங்கா எங்க வீட்டு வந்து பொண்ணு கேளு. வந்து என்னன்னு கேட்க சொல்ற? என்ன உங்க பொண்ணு என்ன கட்டி கொடுங்கன்னு கேளு. ஆமா, அப்படியே தூக்கி கொடுத்து தான் மறு வேலை பார்ப்பாங்க. லூசு. என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்பாங்க. உண்மையா சொல்லுப்பா. வேலை தேடிட்டு இருக்கேன், நல்ல வேலை கிடைச்சதோ சீக்கிரமா செட்டில் ஆயிடுவேன்னு சொல்லு. பைத்தியம் மாதிரி பேசாத பிரியா. வேலை இல்லாதவனை நம்பி எப்படிப்பா என் பொண்ணை கொடுப்பேன்? நாளைக்கு ஏதாச்சும் நான் எப்படிப்பா பார்த்துப்பேன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நான் பேசிக்கிறேன். என்ன எனக்கு நல்லாவே பார்த்துக்க தெரியும். அது மட்டும் இல்ல, என் புருஷனையும் நல்லா சேர்த்து பார்த்துக்க தெரியும்னு சொல்வேன். ஓ, என்னையும் சேர்த்து பார்த்துப்பியா? ஆமா. ஏன் பசங்க மட்டும் தான் சம்பாரிச்சு பொண்ணுங்களை பார்த்துக்கணுமா? ஏன் பொண்ணுங்க சம்பாரிச்சு பசங்களை பார்த்துக்க கூடாதா? அதுல உனக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் இருக்கா? சீச்சி, எனக்கு என்ன கௌரவ குறைச்சல்? என் பொண்ணாட்டி என்ன பார்த்துக்க போறா? அப்புறம் என்ன, மூட்டு வந்து பொண்ணு கேளு. கேட்கறேன்டி, கேட்டு தொலைகிறேன். லவ் பண்ணி தொலைச்சிட்டான்ல. ஏய், என்ன சிவா? அதோ வரேன். ப்ரோ கைய கொடுங்க ப்ரோ. தேவதை ப்ரோ, உங்க ஆளு தேவதை. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. அப்புறம் இன்னொன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஆளை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த காலத்துல இப்படி இருக்காங்களான்னு எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு. அவளை பத்தி சொல்லணும்னா பேரழகி ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி தேவதை. அவளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஐ மீன் அழகே இல்லை ப்ரோ. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் நான் தான் பேரழகன். அப்படியே மெச்சிப்பா. என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுத்து கூட பேச மாட்டா ப்ரோ. அவ்வளோ லவ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னதான் ஒரு பொண்ணு ஒரு பையனை இவ்வளோ லவ் பண்ணாலும் நாளைக்கு அவங்க பெற்றவங்க நாங்களா இல்லை அந்த பையனான்னு கேட்கும்போது அப்படியே பெல்ட்டி அடிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. வரேன். இதை பாருமா, நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்துக்கு என்னால் ஒத்துக்க முடியாதுமா. உனக்கு பெற்றவங்க நாங்கள் வேணுமா இல்லை அந்த பையன் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. பிரியா, உங்கள் வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ என்னை நம்பி என் கூட வா பிரியா. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்ன பிரியா யோசிக்கிற? இது சரியா வராது. நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா எங்க அப்பா விட்டுட்டு எப்படி வருவேன்னு நினைச்சேன். பிரியா, சாரி மதன். பிரியா, என்ன டைம் வந்து குளிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மா, இன்னைக்கு லீவ் தானே, நாளைக்கு குளிச்சுக்கிறேமா. ஏன் லீவா இருந்தா குளிக்க கூடாதா? போய் குளி போ. சாமி கும்பிடணும். குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. போடி. போறேம்மா. ஏன் தான் பொண்ணா பிறந்தனும்? என்னடி புலம்பிட்டே போயின்னு இருக்க? பின் என்னம்மா, எங்க அவன்? எவன்டி? என் தொம்பி. அவன் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் புக் வேணர்னு போயிருக்கான். புழுவாதம்மா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட தானே போயிருக்கான். அது உனக்கு தெரியும்ல. சரி விடிடி, அவனுக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் தான் லீவு. போய் குளி போ. தேவையில்லாது பேசிக்கிட்டு. எனக்கு மட்டும் என்ன 4 நாள் லீவு? ஒரு நாள் தான் லீவு. பிரியா, கொஞ்சம் சேமியா வாங்கிட்டு வாடி. மா, என்னம்மா? என் செல் நல்ல பொடி கொஞ்சம். சரி கொடு. ஏய், பாயச சேமியா வாங்கிட்டு வாடி. சரி சரி. லக்ஸே, லக்ஸே, அடியே லக்ஸே. வரேன் இருண்டி. என்னடி பிரச்சனை? எதுக்குடி என் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? கடைக்கு போனோம், வா போயிட்டு வந்துடலாம். உசுறு வாங்கிட்டு இருக்கா. இரு வரேன். மா, கடைக்கு போயிட்டு வரேம்மா. வா. என்னடி இன்னைக்கு பொண்ணு மாதிரி இருக்க?
என்னடி அப்படி பாக்குற? போடி, என் ஆத்தா எவ்வளவு அழகா எனக்கு இலக்கியான்னு பேர் வச்சா. ஆனா நீ இப்ப பார்த்தாலும் அதை எவ்வளவு கேவலமா கூப்பிட முடியுமோ அவ்வளவு கேவலமா கூப்பிட்டு இருக்க. அது அப்படி இல்ல லக்ஸ். இங்க பாரு, லக்ஸ் இலக்கியா, லக்ஸ்னு நல்லா இருக்கு. எனக்கு தெரியும் லக்ஸ், நீ வா. எதையாச்சும் சொல்லி அக்கா 2 சேமியா பாக்கெட் கொடுங்க. அக்கா பாயச சேமியா. அக்கா வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுங்க. அக்கா முதல்ல எனக்கு கொடுங்கக்கா. அக்கா எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுங்கக்கா. சாரிங்க, நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போயிட்டுமா? பிரியா, ஏய் பிரியா. யாரா தடி மாடு? இப்போ எதுக்கிட்ட என்னை பார்த்தோன்னே அழுதுட்டு போனேன்? பின் என்னடா, என்ன பண்ண சொல்ற? நான் லவ் பண்ற பையன், இன்ஃபேக்ட் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன், எனக்காக என் ஊர்ல என் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். ஆனா உன்னை பார்த்து கூட என்னால பேச முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எந்த ஊர்ல உன்னை பார்த்து பேசவே பயப்படுறனோ அதே ஊர்ல உன்னை கல்யாணம் பண்ணி இவன் தான் என் புருஷன்னு இந்த ஊர் ஃபுல்லா சுத்துவேன். என்ன அடியே, என்னடி நடக்குதுங்க? யாரு இது? ஏய் லக்ஸ், நான் உன்கிட்ட சொன்னேன்ல மதன், அது இவங்க தான். ஓ ரைட், ரொம்ப சந்தோஷம். லக்ஸ் நிறுத்து. இப்போ இந்த சேமியா கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும், அதானே? ஆமாடி. அப்படியே அப்படியே உங்க அம்மா கேட்டா நீ என் வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். இல்ல வேணாடி. பதறாதடி. இப்போ நான் போனதும் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிடுறேன். சூப்பர் டி. ஏன்னா உங்க அம்மா உன்னை தேடி என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீ இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தொக்கா மாட்டுவோம், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. உன்னை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்துதான். சூப்பர் ரி. எப்படி? காலங்காலமா இதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. தெரியாத ஊருக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துடுறது. இல்ல, எனக்கு பக்கத்து ஊர் தான். ரைட், அடுத்து போயிட்டு வரேன். சரி. இவ்வளோ நேரம் நம்ம கூட தானே இருந்தா. என்னடா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பசங்க தோல் தேவைப்படுமா என்ன? பசங்களுக்கு பொண்ணுங்க தோல் தேவைப்படாதா? தேவைப்பட்டுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். பிரியா, கொஞ்ச நேரம் உன் தோல் மேலே சாஞ்சு படுத்துக்குவா. பிரியா, நான் உனக்கு கேட்கட்டா? சொல்லுடா. டேய், என்னடா கண் கலங்கி இருக்க? என்னாச்சு? என்ன கேட்கணும்? நான் இப்படி கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஷோ ராமா, நீ என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. எனக்கு தலையே வெடிச்சிரும்.
என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? டேய் என்னடா கேக்குற? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் கேட்க விடல, நீ கேட்டுட்டு இருக்க மதன். நான் கேட்டதுக்கு சொல்லு பிரியா. எனக்கு கல்யாணம் பண்ணிப்பே மாட்டியா? பண்ணிப்பேன்டா. ஒருவேளை உங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா உன் கூடயே வந்துடுறேன். என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிரு. யோசிக்காம உடனே சொல்லிட்ட. அவ்வளோ லவ் பண்றியா? என்னடா அவ்வளோ சந்தேகமா? சரி உனக்கு ஓகேனா இங்கே ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ வா, இங்கேயே வா. இங்கதான், ஆனா இப்படியே இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு வேஸ்ட் ஷர்ட் கொண்டு வந்துடுறேன். நீ இங்கேயே மாத்திக்கோ சரியா? அப்படியே நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா, லேட் பண்ணாத. சரி மதன். அம்மா என்னோட கிரீன் கலர் தாவணிங்கம்மா. எதுக்குடி? அம்மா சொல்லுமா. தான் இருக்கும் பாரு. இல்லையே. ஏய் நல்லா பாரு, அங்கதான் இருக்கும். பிரியா திருப்பி எங்கடி போயிட்டு இருக்க? அம்மா கோவிலுக்கு தாமா வந்துடுறேன். அதுக்கேண்டி இப்படி ஓடுற? பொறுமையா போடி. என்ன எடுத்துன்னு போயினுக்குறா கோயிலுக்கு? என்னடா போய் மாத்திக்கோ. அதுக்கே எப்படி மூச்சு வாங்குது? வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்தனா அதான். சரி போய் மாத்திக்கு போ. என்னது இங்கே வா? ஆமாடா, இங்க யாரும் வரமாட்டாங்க. போய் மாத்திக்கு போ. சரி ஓகே. பிரியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? சி போய் மாத்திட்டு வா போ. லூஸ். டால்ஸ், இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. போய் மாத்திட்டு வா. வந்துடுறேன். பிரியா எதுக்கு அப்படி பாக்குற? எதுக்குடி அப்படி பாக்குற? அழகா இருக்க பாக்குறேன். இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னது? இப்போ அழகா இருக்க ரொம்ப. சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப சொல்றேன் பாரு, இந்த ஜென்மத்துல இந்த உசுறு உனக்கு மட்டும்தான். அது வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி. இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத. சாரி. ஏன்? சும்மா. நீங்க என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். பொண்ணு போட்டா பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க. என்ன மற்ற விஷயம்லாம் பேசலாங்களா? பேசிடலாம். உங்களுக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்புறம் எங்கெல்லாம் பிடிச்சிருந்தா போதுமா? பொண்ணுட்ட உரத்தை கேட்டுடலாமே. எங்களை மீறி எங்க பொண்ணு எதுவும் செய்ய மாட்டா. பிரியா மாப்பிள்ளைட்ல இருந்து வந்திருக்காங்க. வா சரி மாத்தி நான் போய் வா.
எதுக்குங்க புடவையெல்லாம் மாத்திக்கிட்டு? இதே ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. பாப்பா பிரியா உள்ள வந்து நில்லுமா. எப்படி? வா பிரியா. வாமா, உள்ள வா. வாடி. உறைந்திடும் கடிகாரம் ஓடாமலே உனை நான் காணாத நேரம் அருகில் நிழலே நீ வருகையில் மனதே தாழாமல் கை மீறுதே. என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா விரலால் நான் தேடும் தேட அனுமதி தங்க